வணக்கம். சன் நியூஸின் ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். கோடை வெயிலில் வாகன ஓட்டிகள் இளைப்பாறும் வகையில் சென்னையில் முக்கிய சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த மாதம் முதலே கோடை வெயில். விழுப்புரத்தில் பள்ளி மாணவ மாணவியர் கோடைக்கால விடுமுறை நாட்களை வீணாக செலவிடாமல் விளையாட்டின் மீதான ஆர்வத்தை அதிகரிக்க பயன்படுத்தி வருகின்றனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் நடைபெற்று வரும் பயிற்சிகளில் அவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றிருப்பது பற்றிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பழவேற்காடு காட்டுப்பள்ளியில் கடல் கொந்தளிப்பு காரணமாக மணல் திட்டுகளாக சாலைகள் மாறியிருக்கின்றன. இது பற்றி இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சத்தியபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் பயின்ற 94% மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. சத்தியபாமா சாதனையாளர்கள் தினத்தை கொண்டாடும் வகையில் 2024 ஆண்டில் இருந்து பணி நியமன ஆணை வழங்கும் விழா சென்னை OMR சாலையில் உள்ள சத்தியபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இதில் பல்கலைக்கழக வேந்தர் மரிய ஜூனா ஜான்சன், தலைவர் மரிய ஜான்சன், துணைத் தலைவர்கள் அருள் செல்வன், மரிய பெர்னத்தத் தமிழரசி, மரிய கேத்தரின் ஜெயப்பிரியா ஆகியோர் விழாவிற்கு தலைமையேற்று மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினர். வேலை வாய்ப்பு முகாமில் பதிவு செய்யப்பட்டவர்களில் 94 விழுக்காடு மாணவர்களுக்கு பல்வேறு துறைகளில் அதிக அளவிலான ஊதியத்தில் பணி நியமன ஆணைகளும் வழங்கப்பட்டன. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.